குர்ஆன்ல உள்ளது விளங்குறது விளங்காம ஆக்குறது, விளங்குறது என்ன செய்யறது, விளங்காம ஆக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மூசா நபி காலத்துல ஒரு நபிக்கு அல்லாஹ் என்ன தாலூத்துங்கிற ஒரு ராஜாவை நியமிச்சான். அவர் காலத்துல மக்கள் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் தான் நியமிச்சாங்க ஆதாரம் கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு பெட்டி அனுப்புனா, அதுல சக்கீனத்து அமைதி இருந்தது அப்படின்னு இருக்குது. நல்ல விளங்கு அமைதினா என்ன, அதை பார்த்தோன்னா அவன் மன நிம்மதி பெறக்கூடிய சில விஷயங்கள் இருந்தன, அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யறாங்க, சக்கீனத்துனா என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க. சக்கீனத்துனா அது ஒரு காத்து, அந்த காத்துடைய தலை பூனைத்தலைமா, காத்துக்கு தலை, அது ஒரு காற்று. அரீஹுன் லஹா ரஸுன் கரஸில் ஹிர்ரதி, காத்து தலை போல அதுக்கு தலை இருக்கும். ஒஜினாஹானி 2 ரெக்கையும் இருக்கும். பூனை மாதிரி இருக்குமா, மண்டை ரெக்கை இருக்குமா. இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சக்கீனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு வால் இருக்கும், பூனை வால் மாதிரி வால் இருக்கும். மையத்து செத்து போன பூனை தலை மாதிரி இருக்கும். இப்படி சக்கீனத்து இறங்குனுச்சு, அமைதி இறங்குனுச்சுன்னா அமைதிக்கு இல்லாம இப்படி ஒருத்தன் வடிவம் கொடுத்துட்டு இருப்பான். அது காத்து மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பூனை தலை இருந்துச்சு, மீன் வால் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன விளக்கமா? இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விளக்கம்ங்கிற பேர்ல குழப்பி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்க பதில் சொல்லணும் வரிசையாக. இதுதான் விளக்கமா, இதுதான் மார்க்கத்தை அணுகிற முறையா, குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் தடையா இருக்குதா இல்லையா, இது இல்லாம நேரடியாக அர்த்தம் பார்த்தா பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா, இதான் எங்களுடைய